Hi guys, welcome to Nisha channel. Okay, இப்போ என்ன வீடியோஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி HTML டேக் பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோடய சேனலில் நீங்கள் போய் பாருங்கள், நிறைய லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஷன் டேக் அப்படின்னா நீங்கள் யோசிப்பீங்க டிவிஷன் டேக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. டிவிஷன் டேக்னா இப்போ ஒரு நார்மலாக வெப்பேஜில் இப்போ பாடி டேக்கில் நம்ம கலர் கொடுத்தோம் அப்படின்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? இதில் பார்ட் ஆஃப் இப்போ இந்த பிக்சருக்கு மட்டும் இந்த கலர் வேணும், அதே மாதிரி இந்த வேர்டுக்கு இந்த கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பார்ட்டாக பிரிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டிவிஷன் டேக் தான் நம்ம சொல்வோம். இந்த டிவிஷன் ஓப்பனிங் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளோசிங் டிவிஷனுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்போ ஹெட்டிங்க்கு இந்த கலர், பேராகிராஃப்க்கு இது, இமேஜ்க்கு இதெல்லாம் வேணும், இதுக்கெல்லாம் ஒரு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அது டிவிஷன் டேக்குக்கு என்ன கலர் வேணும் அதை நீங்கள் டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? அந்த டேகை நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படி. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டேன் இன்புட்டில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இன்புட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுக்கு போட்டிருக்கேன் ஹெட்டிங் அண்ட் வெல்கம் டு கேம்பிங் அட்வென்ச்சர், அதுக்கு அப்புறம் அந்த இமேஜ்க்கு இது ஓப்பனிங் கிளாஸ் போட்டு க்ளோசிங் டேக் போட்டிருக்கீங்க. ஓகேவா? அதே மாதிரி கீழே அதே கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆகஸ்ட் 2022 அதுக்கும் தனியாக பிரிச்சுருக்காங்க. ஓகேவா? இதுக்கு அவுட்புட் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அவுட்புட்டில் பார்த்தீங்களா இப்போ இதுக்கான சேஞ்சஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் நம்ம டிவிஷன் டேகு தனியாக நம்மளால் பிரித்து காட்ட முடியும். அதுதான் டிவிஷன் டேகுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பாம் டேக். ஸ்பாம் டேக் அப்படின்னா என்னென்னா இப்போ நார்மலாக இப்போ ஒரு வேர்டுக்கு இப்போ வெல்கம் டு கேம்பிங் அட்வென்ச்சர் அதுக்கு மட்டும் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அந்த ஸ்பாம் போட்டு அது க்ளோசிங் ஓப்பனிங் டேக் போட்டு க்ளோசிங் டேக் போட்டு அதுக்கு கலர் என்ன கலர் வேணுமோ அதோட இதை போட்டிங்கன்னா ஸ்டைல் அண்ட் கலர் போட்டிங்கன்னா அதுக்கான ஸ்பாம் டேக் உங்களுக்கு வரும். அது இன்புட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணி அதுவுமே அந்த டிவிஷன் டேக்குள்ளே போட்டுட்டு இந்த கலருக்கு இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெல்கம் டு கேம்பிங் அட்வென்ச்சர் மட்டும் கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம ஸ்பாம் டேக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா? இன்ஃபோடெக்கில் வெப் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அவங்க எனக்கு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தான் சொல்லித்தராங்க. ஓகேவா? அதில் என்னென்னா இப்போ 1 by 1 நானும் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே நான் உங்களுக்கு என்னெல்லாம் லேர்ன் பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? மெயினாக என்னென்னலாம் இதில் வெப்சைட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான இதுவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் HTML, நெக்ஸ்ட் CSS, ஜாவாஸ்கிரிப்ட், jQuery, PHP. நெக்ஸ்ட் உங்களுக்கும் என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா காஷி இன்ஃபோடெக்கோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்களும் இன்டர்ன்ஷிப் மாதிரி என்ன மாதிரி பண்ணுங்கள். ஓகேவா? நீங்களும் என்ன மாதிரி இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா காஷி இன்ஃபோடெக்கில் வெப் டெவலப்மெண்ட் இன்டர்ன்ஷிப் மட்டும் இல்லாமல் நிறைய டெக்னாலஜிஸில் இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். ஓகேவா? அதில் .NET, ஜாவா இன்டர்ன்ஷிப், PHP இன்டர்ன்ஷிப், க்ளவுட் இன்டர்ன்ஷிப் அண்டு ரோபோட்டிக் இன்டர்ன்ஷிப் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே.